ஓகே, இப்போ நம்ம போன ப்ரோக்ராமில் வந்து சில மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இயர் வந்து போன ப்ரோக்ராமில் கண்டிப்பாக சொன்னோம் 1980 சீரீஸாக இருக்கும், இல்லை 90 சீரீஸாக இருக்கும், இல்லை 2000 சீரீஸாக இருக்கும். இஃப் சப்போஸ் நம்ம வந்து 80க்கு முன்னாடியோ இல்லை 2009க்கு அப்புறம் இருக்கிற டேட்ஸ் இயர்ஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகுங்கிற, ஸோ அதையும் நம்ம வந்து கண்டிஷனில் வந்து கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இப்போ கவர் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு இஃப் இருக்கணும். ஏன்னா 1980க்கு முன்னாடி சப்போஸ் நான் 1942 இல்லை 1888 கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அந்த டேட்ஸ்லாம் வந்து வரணும். ஸோ அப்போ வந்து நான் என்ன சொன்னோம்னா, இயர் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1980 ஈக்குவல் டு கொடுக்கக்கூடாது. லெஸ் தேன் 1980 இருந்தால், அதாவது அதுக்கு முன்னாடி இருந்தால் 1945, 1979 இல்லை 1883, 700, 1700, 700, ஸோ எல்லாமே வந்து 1980க்கு முன்னாடி இருக்கிற டேட். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், மீனிங்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்ன சிம்பிளாக ஜென்ரலாக என்ன சொல்லிக்கலாம்னா, நம்ம வந்து யார் ஓல்டு பீப்புளுங்கிற மாதிரி போட்டோம், இல்லாட்டி வெறும் ஓல்டு பீப்புளுங்கிற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் எதுக்குள்ளே வரணும்னா எல்ஸ்க்குள்ளே வரணும். ஏன்னா 1980க்கு முன்னாடி போய்ட்டா, அப்போ 1917 கொடுத்துட்டேன்னா இந்த கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இதுலேயே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு நீ மறுபடியும் இந்த இஃப்பை வந்து நீ செக் பண்ண வேணாம். ஸோ எல்ஸ் இது மீட் ஆகாட்டினா தான் நீ இதுக்குள்ளே வரணும். அதுக்கு தான் நம்ம இந்த எல்ஸ் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இந்த எல்ஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல 1973 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1980 இதுவும் பிரிண்ட் ஆயிரும். இது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே வரணுமா அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் வெறும் இஃப் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் வரும். ஏன்னா இது ஜஸ்ட் இஃப் கண்டிஷன். இஃப்னா என்ன செய்யணும்னா ஆரம்பத்துலேருந்து டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் எல்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் என்ன மீனிங்னா, இது மீட் ஆகாட்டி இதுக்கு வா, இந்த எல்ஸ்க்கு வா, இதில் வந்து இன்னொரு இஃப் கொடுத்துருக்கேன், இந்த இஃப்க்கு இன்னொரு எல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் மீட் ஆகாட்டி இந்த எல்ஸில் இருக்க இஃப் இது மீட் ஆகாட்டி இதில் வந்து இந்த எல்ஸ் சொல்லிட்டேன், பட் இதில் வந்து இஃப் கொடுக்கல. இது எல்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ அதுதான் மீனிங். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த எல்ஸில் வந்துட்டு 2000 கிட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். பட் இதுக்கு வந்து ஒரு இஃப் கொடுக்கணும். நம்ம என்ன கொடுக்கணும்னா, இயர் வந்து 2000 சீரீஸாக செக் பண்ணணும். ஸோ 2000லேருந்து 2009 மட்டும். ஏன் இந்த கொடுக்குறோம்னா, இந்த இஃப் ஏன் கொடுக்குறோம்னா, சப்போஸ் நான் வந்து 2010க்கும் மேலே கொடுத்துட்டேன், 2010 இல்லை அதுக்கு மேலே கொடுத்தேன்னா எனக்கு இந்த எல்ஸ்குள்ளே வரும். ஸோ அதனால தான் இந்த இஃப் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கும் மேலே இருந்துச்சுன்னா எனக்கு எல்ஸில் வந்துடும். எப்படின்னாலும் 1980க்கு கீழே இருந்தால் இந்த இஃப்லாம் கவர் ஆகிரும். 2000க்கு மேலே இருக்கிறது இந்த எல்ஸில் கவர் ஆகிடும். 2009க்கு 10லேருந்து இந்த இதில் கவர் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா, யூத் டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ 2000 கொடுத்துருக்கேன், 2000 கிட்ஸ்ன்னு வரும். நான் 1955 கொடுப்பேன். கண்ட்ரோலர்ஸ் ரன் பண்ணால் வந்து ஓல்டு பீப்புளாக இருப்பாங்க. 1955 இல்லை 1979, ஸோ அவங்க ஓல்டு பீப்புள். சப்போஸ் 2010 இவங்க வந்து யூத்து. ஏன்னா 2009 வரையும் தான் 2000 கிட்ஸு, 2010 வந்து யூத்துங்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் 2067 கொடுத்தாலும் யூத்து தான் இருக்கும். ஸோ 2009 வரையும் தான் 2000 கிட்ஸு, அதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாமே யூத்துங்கிற மாதிரி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல்.